ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மொச்சக்காயை வச்சு உரப்பே போடாமல் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொச்சக்காயை வந்து நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி கழுவி சுத்தமாக ஒரு குக்கரில் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து தக்காளி வந்து தேவையான அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளியும் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறணும். கிரேவி அப்படின்னா நிறையா தண்ணி நான் வந்து ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இந்த கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி திரும்பி இதே வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம பயம் இல்லாமல் ஊட்டலாம். ஏன்னா உரப்பு வந்து இதில் சுத்தமாக நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. இப்போ பயறு வேகிறதுக்குள்ளே மசாலா வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய்ச்சில் வந்து ஒரு 2 தேங்காய்ச்சில் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 7, 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோ தான் அந்த மசாலா. இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி தேங்காயை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இந்த மசாலா மட்டும்தான் இந்த மொச்சக்காய்க்கு வந்து செய்ய போகிறோம். மொச்சக்காய் நல்லா வெந்துருச்சு. தக்காளி வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்குருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெயில் வந்து சூடானோடனே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்த உடனே பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது 2யும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுட்டு, கிண்ணத்தையும் கழுவி இதில் வந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம பச்சை மொச்சை வேக போடும்போதே தண்ணி வந்து சேர்த்துருக்குறோம். இன்னொன்று தண்ணியாக இருந்து நீங்கள் சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா சூப்பு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மஞ்சள், சீரகம், வெள்ளைப்பூடு, தேங்காய்லாம் சேர்த்தனால மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக, வெஞ்சனத்துக்காக நான் அதை செஞ்சுருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா வற்ற விட்டே நான் வந்து ஒரு கூட்டு மாதிரியே நான் வந்து வச்சுட்டேன். இதெல்லாம் தண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப் மாதிரி நிறையா நம்ம ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் சோறில் வந்து பெனஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கே நீங்கள் வெஞ்சனமாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் மொச்சக்காய் வாங்கும்போது இதே செஞ்சு கொடுங்கம்மான்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அதில் நம்ம உரப்பே போடாதனால அவங்க ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து மொச்சக்காய் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.